மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. நான் இளமையா இருக்கணும், முதுமையே வரக்கூடாது, 20 வயதில் நான் செய்யக்கூடிய வேலைகளை 70 வயதிலும் என்னால் செய்ய முடியணும். அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி. என்னுடைய குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய குழந்தைகள்னு குறைந்தது 5 தலைமுறையாவது நான் பார்க்கணும். யாரோட உதவியும் இல்லாம 90-100 வயசானாலும் என்னோட வேலையை நான் செஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பலம் தேவை, ஆரோக்கியம் தேவை அப்படிங்கிற ஒரு ஆசை, ஏன் பேராசை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறத பார்க்கணும். கோவிலுக்கு போனா இது கிடைக்குமா? ஆயுளை நீட்டிக்கக்கூடிய, ஆயுள் கரக்கூடிய ஓமத்தை செஞ்சா இது கிடைக்குமா? இல்லைன்னா ₹1,00,000 கொடுத்து ஏதாவது சத்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டா இது கிடைக்குமா? அல்ல என்ன செஞ்சா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி. 20 வயதில் இருக்கக்கூடிய இளமை ஏன் 30 வயதுல குறையுது? ஏன் 40 வயதுல இன்னும் குறையுது? ஏன் 70 வயதுல ரொம்ப மோசமா போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. 4 காரணங்கள் அதுக்கு இருக்கு. முதலாவது, இன்னைக்கு நல்ல ஒரு 10 லட்சம் கொடுத்து ஒரு காரை வாங்கணும். நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு 3 மாசம் முடிஞ்ச உடனே ஒரு சர்வீஸ், 6 மாசம் முடிஞ்ச உடனே ஒரு சர்வீஸ், அப்புறம் தேவைப்படுகின்ற நேரம்லாம் அந்த வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் சென்டர்ல விட்டு அதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய எண்ணெய், பழுதடைந்து இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் மாத்தி எப்பவுமே அதை புதுசு மாதிரி வைக்க ட்ரை பண்றோம். அதை அப்யூஸ் பண்றது இல்லை, தேவைக்கு அதிகமா அதை பயன்படுத்துறதும் கிடையாது. அப்ப நம்ம கரெக்டா அந்த காரை வச்சிருக்கோம்னா, எனக்கு தெரிந்து 30 வருடமாக கார் வைத்து இன்றும் புதிது போல வைத்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறத நான் பார்க்கிறேன். காரணம், அதற்கு தேவையான நேரத்தையும் கவனத்தையும் தேவைப்படுகின்ற நேரத்தில் செலவு செய்து அதை ரிப்பேர் செய்து வைக்கக்கூடிய ஒரு குணத்தையும் வைத்திருக்கிறதுனால. அப்ப வெறும் கேவலம் 10 லட்சம் ரூபாயில் வாங்கக்கூடிய ஒரு காருக்கே அந்த கவனம் தேவைன்னா, பல லட்சம் கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத அளவு இருக்க நம்ம உடம்ப கவனிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் நம்ம யாருமே கொடுக்கறது கிடையாது. 11 மணிக்கு தூங்குறது, நைட் ஷோ சினிமா பார்க்கறது, வீட்டுக்கு வந்தும் தூங்காம மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது, அசைவ உணவு அதிகமா சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதி, ஆனாலும் சாப்பிடுவேன் பிடிவாதம் பிடிச்சு சாப்பிடுறது, சக்கரை நோயாளின்னு டாக்டர் சொல்லிட்டாரு, மருந்து இன்சுலின்லாம் கொடுத்துருக்காரு, அதனால நான் லட்டும் சாப்பிடுவேன் இன்சுலினும் போட்டுக்கிறது. இந்த மாதிரி உடலை அழிக்கக்கூடிய வகையில நம்முடைய வாழ்வியல் முறை இருக்கும்போது எப்படி சார் நம்ம எங்க வாங்க முடியும்? இல்லையா? இப்ப இளமை அப்படிங்கிறது இழந்து போய் 20 வயதிலேயே நோயோடு அவதிப்படுகின்ற நிலை இன்றைக்கு நிறைய பேருக்கு வருவதற்கான காரணம், ஆரோக்கியம்னா என்னங்கிற ஒரு புரிதலற்ற ஒரு நிலை இருக்கிறது. 2வது காரணம் கெமிக்கல்ஸ். இன்னைக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல கிரைண்டர் இருக்குங்கிற கேள்விதான் அடுத்து நான் கேட்க போற கேள்வி. இன்னைக்கு கிரைண்டர் பெரும்பாலும் யார் வீட்லயும் இல்லை. நிறைய புதுமண தம்பதிகளோட வீட்டுல இன்னைக்கு கிரைண்டரே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் அரைத்த மாவை நேரடியா வாங்கி புழங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம மாறிட்டோம். யாராவது இன்னைக்கு ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவியை கூப்பிட்டு மசாலா அரைக்கணும், அதுக்கு என்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு கேளுங்களேன், முழிப்பாங்க. மிளகா போடணும், தனியா போடணும், அப்புறம் எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வாங்கி சாப்பிடுகின்ற கலாச்சாரத்துக்கு போகும்போது, பொதுவா நம்ம வீட்டுல ஒரு மிளகாப்பொடி அரைச்சோம்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அது கெடாம இருக்கும். ஆனா நீங்க வாங்குற மிளகாப்பொடி பேக்கெட்ல பின்னாடி பாத்தீங்கன்னா 3 years from the date of manufacturing போட்டிருப்பாங்க. அது எப்படி ஒரு பொருள் 3 வருஷம் கெடாம இருக்க முடியும்? அப்ப அது கெடாம இருக்கிறதுக்குன்னு ஒரு கெமிக்கல் அதுல சேர்க்கிறோம். அதோட நிறத்துக்கு ஒண்ணு சேர்க்கிறோம், அதோட சுவைக்கு ஒண்ணு சேர்க்கிறோம், அதோட கலருக்கு ஒண்ணு சேர்க்கிறோம், அதோட திடத்தன்மைக்கு ஒண்ணு சேர்க்கிறோம். விதவிதமா கெமிக்கல் சேர்த்து வரும்போது அது உணவாக வருவதில்லை, விஷமாகத்தான் வருவதை பார்க்கிறோம். ஆனாலும் அதை விரும்பி நம்ம சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகுது? உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரே மாற ஆரம்பிக்குது. அப்ப 60 வயசுல வரக்கூடிய நோயோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகி 20 வயசுல நமக்கு வரதை பார்க்கணும். 3வது ரொம்ப முக்கியமானது, உடல் கழிவு நீக்கம் அப்படின்றத நம்ம யாருமே செய்யறது கிடையாது. முன்னாடிலாம் நீங்க பார்க்கலாம், நீங்க குழந்தையா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, மாசத்துக்கு ஒரு முறை வீட்டுல பாட்டி வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து சாப்பிட கொடுத்து, பேதிக்கு கொடுத்து, அன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மோர் சாதத்தை கொடுத்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது, திங்கக்கிழமை சோமவாரம் அசைவம் சாப்பிடக்கூடாது, வியாழக்கிழமை குருவாரம் சாப்பிடக்கூடாது, வெள்ளி சனி நிச்சயமா சாப்பிடக்கூடாது,
அமாவாசை சாப்பிடக்கூடாது, கார்த்திகை சாப்பிடக்கூடாது, பௌர்ணமி சாப்பிடக்கூடாது, நிறைய திதிக்களை கொண்டு வந்து எப்படியாவது இவங்கள மாசத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம் சாப்பிட வைக்கணுங்கிற ஒரு கணக்கீடு வைத்து அசைவம் சாப்பிட்ட தலைமுறை தான் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய தலைமுறை. காலை உணவுல கோழி குழம்பு, மதிய உணவுல பிரியாணி, ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி. இதுல பெருமையா ஒருத்தர் சொல்றாரு, சார் நான் வந்து டியூட்டி முடிச்சுட்டு ஒரு 3 o'clock போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தான் சார் போய் தூங்குவேன்னு சொல்றாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம். 50 வயசு. பார்த்து அவர் சிரிச்ச உடனே, என்ன சார் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாரு. நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா அப்படின்னு கேட்டேன். 2 மணிக்கு மட்டன் பிரியாணி. இதை தினசரி வழக்கமாக வைத்திருக்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்கணும். பத்தாக்குறைக்கு நம்ம அரசாங்கம் வேற இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கடை திறக்கலான்னு வேற ஒரு ஆர்டர் போட்டாங்க. முடிஞ்சே போச்சு. ஏற்கனவே கடையை சீக்கிரமா மூடுறதுனாலதான் சீக்கிரம் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் எல்லாரும், இப்ப என்னடா 12 மணிக்கு கூட போய் சாப்பிடலான்டான்னு ஜாலியா 12 மணிக்கு போய் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில வாந்தி பேதி வயிறு புண்ணோட அவதிப்படுறாங்க. ஸோ இன்றைக்கு உணவு முறைகள் கலாச்சாரங்கள் மாறி போனது மிகப்பெரிய காரணம். இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, உடம்பு விலை மதிப்பானது அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் நம்ம யாருக்குமே இன்னைக்கு இல்லை. தலைமுடி கொட்டினா டாக்டர் கிட்ட போறோம். ஆனா தலைமுடி கொட்டுறதுக்கு சாப்பாடை கரெக்ட் பண்ணோம் நம்ம யாருக்கும் தெரியறதில்லை. உடம்புல கடுமையான வலி, டாக்டர் கிட்ட போனா டீஹைட்ரேஷன் சொல்றாரு. ஆனா உடம்ப பலமா வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கணும் நம்ம யாரும் உணர்றது கிடையாது. இன்னைக்கு பல் வலின்னு போறோம். நீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, உங்க ஊர்ல எத்தனை பல் டாக்டர் இருப்பாங்க? உங்க ஊர்லயே கூட்டம் வராத டாக்டர் யாருன்னா பல் டாக்டரா தான் இருப்பார், இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க, தெருவுக்கு 4 பல்லு மருத்துவமனை. அந்த 4 பல் மருத்துவமனையிலையும் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை. காரணம் என்ன? பல்ல கூட யாரும் ஒழுங்கா வளர்க்கறது இல்லைங்க. ஒரு கெமிக்கல் எடுத்து பல் வளர்க்குறோம். நம்ம எதிர்பார்க்கறது டிவியில போடுற மாதிரி பட்பசையை போட்டு வளர்க்கனா உடனே 99% கிருமிகள் செத்து போகிறது அப்படின்னு. அப்புறம் ஏன் பல்வலி வரப்போகுது, பல் சொத்தையாக போகுதுன்னு நம்ம யோசிப்போம். ஆனா நீ யூஸ் பண்ணக்கூடிய பட்பசையில இருக்கக்கூடிய கெமிக்கலே உன்னோட பல்லோட ஆரோக்கியத்தை கெடுத்து அதுலதான் உனக்கு பல்வலியே வருதுங்கிறது யாருக்காவது தெரியுமா? இந்த இடத்துல ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இந்த நாய்களை கொல்ல வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்ற ஒரு பெரும் விவாதம் இப்ப நடக்குது இல்ல. ஒரு சாரர் வந்து நாயெல்லாம் கொல்லக்கூடாது, நம்ம பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரர் இல்ல இல்ல இதுல இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம உணர்றோம், அதனால கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்றாங்க. இதோட உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு நாய்க்கடிக்கு போடக்கூடிய தடுப்பூசியோட வணிகம் என்ன தெரியுமா? வருஷத்துக்கு 1,00,000 கோடி ரூபாய். 1,00,000 கோடி. அப்ப இந்த தெருநாய்கள் ஒருவேளை ஒழிக்கப்பட்டா இந்த 1,00,000 கோடி ரூபாய் பிசினஸ் இன்னைக்கு நடக்காது. அப்ப அந்த ஊசி தயார் பண்ற கம்பெனி எல்லாம் என்ன பண்ணுவானா, இது நல்லது நல்லது, இது நாயை வச்சுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பான். நாய் இருந்தா தானே ரேபிஸ் வரும். நாய் இல்லைன்னா எப்படி ரேபிஸ் வரும், எப்படி ஊசி விற்க முடியும்? அப்படிதான் இன்றைக்கு இந்த பட்பசையை யூஸ் பண்ணா உனக்கு பல்வலி வராதுன்னு சொல்லியே இந்த பட்பசையை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த பட்பசை இல்லாம வெறும் கரியையும் செங்கல்லையும் வளர்க்கிய யாருக்குமே பல் சொத்த வரல, பல் வலி வரல, பல் நோய் வரல. இன்னைக்கு நமக்கு வந்துட்டு இருக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம வாழ்வியல்ல இவ்வளவு வகையான தவறுகளை செய்து கொண்டு எப்படி நம்ம இளமையா இருக்கிறது? நிச்சயமா அது நாட் பாசிபிள், இல்லைங்களா? சரி, இளமையா இருக்கணும் சார், அதுக்கு என்ன பண்ணணும்? 4 வழிகளை நான் சொல்லித்தரேன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது டீடாக்ஸ். மாசத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுங்க சார், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். 10 மா இலை, 10 கொய்யா இலை, 10 வேப்ப இலை, 500 மில்லி தண்ணீர் எடுங்க. இந்த இலையெல்லாம் கட் பண்ணி போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க, 100 மில்லியா குறைங்க, வடிகட்டுங்க. உள்ளுக்கு சாப்பிட்ற விளக்கெண்ணன்னு கேட்டு ஒரு 10 மில்லி விளக்கெண்ணெய் எடுத்து அதுல கலந்து மாசத்துல ஒரு நாள் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. நல்லா வயிற்றுல உடம்புல சேர்ந்து இருக்கக்கூடிய அவ்வளோ கெமிக்கல்ஸும் கழிவுகளும் உடம்பை விட்டு போகும். இதை மாசத்துக்கு ஒரு முறை தவறாம பண்ணுங்க. டீடாக்ஸ் பண்ணுங்க, சிம்பிளா சொல்லணும்னா. 2வது, ஃபாஸ்டிங் இருக்க முடியுமான்னு பாருங்க. இன்னைக்கு இளமையை தக்க வைத்துக் கொள்ள மிகப்பெரிய சுலபமான வழி என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங் தான். சாப்பிடாதீங்க, உண்ணா நோன்பு. முடிஞ்சா 24 hours ஃபாஸ்டிங் இருக்கு, மாசத்துல ஒரு நாள். இல்லை சார் நான் லெஷரா தான் இருக்கேன், வீட்டுல ஓய்வுல தான் இருக்கேன், வாரத்துக்கு ஒரு நாள் வாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். எங்கெல்லாம் வைணவர்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த ஏரியாக்குள்ள நீங்க போய் பாருங்களேன். நிச்சயமா 80 வயசு 90 வயசு தம்பதிகளா நீங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறத பார்க்க முடியும். என்ன ரீசன் தெரியுமா? ஏகாதசி விரதம்ங்கிறது வைணவர்களுடைய தலையாய கடமையில ஒண்ணு. நீ என்ன பண்றியோ இல்லையோ ஏகாதசிக்கு சாப்பிடக்கூடாது, துவாதசிக்கு சாப்பிடணும், அவ்வளவுதான். இந்த ஏகாதசி விரதம்னு சொல்லக்கூடிய 24 hours ஃபாஸ்டிங்
உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளவு கழிவையும் வெளியேற்றி, திசுக்கள்ல இருக்கக்கூடிய அவ்வளவு விஷயத்தையும் வெளியேற்றி உங்க உடம்பை ஆரோக்கியப்படுத்தும். அந்த அளவுக்கு த பெஸ்ட் வே டு கீப் அவர் செல்ஃப் யங், லாங்கிவிட்டி ப்ரோக்ராம், அந்த மாதிரி நோய் வருவதை தடுப்பதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இளமையா இருப்பதற்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் இப்போ அதிகமாக வரும்போது, ரிசர்ச் வரும்போது, முக்கியமான விஷயம் ஃபாஸ்டிங் தான். நீங்கள் பட்னி இருங்க, ஒன்ன முடியலன்னா ஒரு பிரதோஷத்துக்கு விரதம் இருங்க, ஒரு பௌர்ணமிக்கு சத்யநாராயண விரதம் இருக்க முடியுமான்னு பாருங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. உங்க இளமை மீண்டும் உங்களிடமே தக்க வைத்துக் கொள்ள சுலபமான வழியா இருக்கிறத பார்க்க முடியும். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், நிறைய தண்ணீர் குடிங்க. சார், இன்னைக்கு உடம்பை டீடாக்ஸ் பண்றதுக்கு வாட்டரை விட பெரிய மீடியம் ஒண்ணுமே கிடையாது. தண்ணீரை விட வெந்நீர் குடிக்க முடியுமான்னு பாருங்க. அதை விட 100 மடங்கு சக்தி கிடைக்கிறத பார்க்க முடியும். நல்லா ஒரு 3 லிட்டர் தண்ணி எடுங்க, போட்டு கொதிக்க வைங்க. அந்த வெந்நீரை டெய்லி காலையில எழுந்த உடனே ஒரு 300 ml, அடுத்து எவ்ரி 3 hours ஒன்ஸ் 300 ml. ஒரு 1 மந்த்துக்கு இதை நீங்க செஞ்சு பாருங்களேன். உங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது, உங்களோட பாடி மசில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறது, எல்லாமே ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகுறத பார்க்க முடியும். ஸோ இதை கொஞ்சம் முயற்சி செய்ய முடியுமான்னு பாருங்க. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங், சார் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, பட் சிம்பிளா எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா, ஒரே ஒரு மூலிகை என்னோட அனுபவத்துல மிகப்பெரிய அளவுல இளமையாக இருக்க உதவி செய்கின்ற மூலிகை எது தெரியுமா? அமுக்ரா கிழங்கு. இன்னைக்கு அஸ்வகந்தா, நீங்க கூகுள்ல ஒரு சின்ன ஒரு சர்ச் மட்டும் பண்ணி பாருங்க. 3 தோஷங்கள், 7 சக்கரங்கள், மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரம். இந்த 7 சக்கரத்தை பலப்படுத்த நான் என்னென்னலாம் மூலிகை சாப்பிடலான்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. 7த்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வகந்தா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அமுக்கரா இன்றைக்கு பிரபஞ்ச சக்தியை உள்ளே கொண்டு வந்து உடலை இளமையாக வைக்க உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்து. அண்டர் ரேட்டட்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அதோட பலனே தெரியாம, அதோட பலமே தெரியாம நம்ம எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இதே அமுக்ரா கிழங்கு ஒரு அமெரிக்காலேயோ இல்ல ஒரு யூரோப்லயோ இன்னைக்கு இருந்திருந்ததுன்னா, இன்னைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மனித குலம் அதை வாங்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு அதை மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. துரதிர்ஷ்டவசமா அது இந்தியாவில் இருக்கிறதுனால தான் அமுக்ரா கிழங்கு சாப்பிட்டா ஆண்மை பெருகும்னு ஒரு கேவலமான விஷயத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்திட்டு இருக்கும். ஆனா அமுக்ரா கிழங்கு சாப்பிட்டா நீங்க இளமையா இருக்கலாம். உங்க செல்லுலர் லெவல்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை எனர்ஜைஸ் பண்ணி நீங்க இருக்கிற வரையிலும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அமுக்ராவை விட சிறந்த மருந்து ஒண்ணுமே கிடையாது. ஸோ இதுல ஏதாவது ஒன்று பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. ஒருவேளை இதை எதுவுமே உங்களால பயன்படுத்த முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிரிட்ஜி கேப்சூல்ஸ் காலை 1 இரவு 1, உடல்ல செல்லுலர் லெவல்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை எனர்ஜைஸ் பண்ணி நம்ம உடம்போட செல்ஸோட ஃபங்க்ஷனை மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்ய வைத்து நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று எதுனா பிரிட்ஜி கேப்சூல்ஸ். காலை 1 இரவு 1 உணவுக்கு முன்பு சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இந்த பிரிட்ஜி கேப்சூல் நல்ல மருந்து தான். ஆனா அமுக்ரா கிழங்கு பிரிட்ஜி கேப்சூலை விட 1000 மடங்கு சிறந்த மருந்து. இந்த அமுக்ரா கிழங்கு ஆனா ஒரே ஒரு கேட்ச் என்னன்னா, இந்த அமுக்ரா கிழங்கை எடுத்து பாலில் வேக வைத்து சாப்பிட்டு அதை சுத்தப்படுத்தி 21 முறை பாலில் ப்ராசஸ் செய்த அமுக்ரா சூர்ணம் அப்படிங்கிறது தான், இந்த எனர்ஜைஸ்டு செய்யப்பட்ட அமுக்ரா சூர்ணம் தான் நமக்கு இந்த மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ நீங்க இளமையா இருக்கணும்னா ஏன் இளமை இல்லாம இருக்கோங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. இளமையை மாத்துறதுக்கு நான் சொன்ன வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. அமுக்ரா கிழங்கு பயன்படுத்தாதவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, காலை ஒரு டேபிள் ஸ்பூன் எம்டி ஸ்டொமக்ல வெந்நீர்ல இல்ல பால்ல சாப்பிடுங்க. நைட்டு படுக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அதே போல வெந்நீர்ல இல்ல பால்ல சாப்பிடுங்க. இதை 30 நாள் ஃபாலோ பண்ணுங்க. 31வது நாள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து இதனால் கிடைத்த நல்ல பயன்கள் என்னங்கிறத நம்ம எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய அனுபவம் மற்றவர்களை தூண்டச் செய்யும். மற்றவர்களுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு புண்ணியமா வந்து சேரும். அதனால கமெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.